உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் வரையிலே சனி பகவான் மீனத்திலே வக்ரம் அடைகிறார். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார், யாரெல்லாம் கோடீஸ்வரனாக போகிறீங்க, யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, யாரெல்லாம் சூப்பராக இருக்க போகிறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? சனி வக்கரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் அவராக இருக்கிறார், 2 கூடிய ஜனாதிபதியாக இருக்கிறார். இவர் வக்கரமான என்ன ஆகும் நண்பர்களே? ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. ஏற்கனவே மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். மகர ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வந்து உங்களுக்கு நல்லது சொல்லும் ஒரு ஜீவன் அது நான் மட்டும்தான். உள்ளபடியே உங்களை காதலிப்பவன் நான். காரணம் என்னென்னா, மகர ராசிக்காரர்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்கிறத நான் ஒரு 10 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். வகையில் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கின்றவர் 3ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். மறைந்த சனி பகவான் என்ன செய்கிறார்? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் பாங்க. 3ஆம் இடத்திலே சனி பகவான் மறையும் பொழுது மறைந்த சனி பகவான் என்ன பண்ணுறார்? வக்கரமாகிறார். ஸோ மறைவதே ஒரு ப்ராப்ளம். அவர் வக்கரமானார் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மறைந்த பின்பு வக்கரம் எனும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் ஆகிடுது. ஆக இப்போ சனி பகவானுடைய வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை 2 கூடையவன் வக்கரமாகிறார். அப்போது பண விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பண விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதை இருந்தாலும் பெரும் பணம் வருகின்ற நேரமும் இதுதான். ஏன்னா அவர் தான் 2 கூடிய 3இல் மறைந்து வக்கரமாயிட்டார் இல்லையா? அப்போ பழைய சொத்துக்கள் வரும். பழைய எங்கேருந்தாவது நீங்கள் வர வேண்டிய பணம் வந்து சேரும். சார் நான் சதீஷ்னு ஒருத்தன்ட்ட கொடுத்தேன் சார், ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொடுத்தேன், எங்கேயோ ஓடிவிட்டேன் சார். அதனால் கவலைப்படாதீங்க, அவர் உங்களை கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்துடுவார் போன்ற விஷயங்கள் ஏற்படும். உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து பணம் வரலைன்னா அந்த பணம்லாம் வரக்கூடிய நேரம் இது. ஏன்னா 3ஆம் இடத்து சனி பகவான் 3, 4, 5ஐ பார்க்கிறார். 3இல் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு 9ஐ பார்க்கிறார், 12ஐ பார்க்கிறார். இப்போ 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். நண்பர்களே, மகர ராசிக்காரங்க யாராவது இன்ட்ரோடே மாதிரி, ஷேர் மார்க்கெட் மாதிரி, கமோடிட்டி மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அடி தூள் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது, நல்லா வருவீங்க. அதே மாதிரி வந்து 3, 4, 5ஐ பார்க்கும் பொழுது 5ஆம் இடம் என்பது குழந்தை. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை சார், ஐவிஎஃப் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, ஐயுஐ பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, குழந்தை பிராப்தியே எனக்கு பயமாக இருக்குது. நண்பர்களே, முன்னொரு காலத்தில் சும்மாவே வந்து பச்சை பயிறு சாப்பிடுங்க, கடலைக்கொட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்த டாக்டருங்க தான் இவங்கெல்லாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை இல்லைன்னா போனவொடனே என்ன சொல்லிடுறாங்க? ஒய் நாட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப்னு சொல்லி உடனே பிடிச்சி போட்டுறாங்க. அது ஐவிஎஃப் நல்லபடியாக பண்ணாலும் பரவாயில்ல, 3-4 லட்சம் செலவு பண்ணி படுக்க வச்சிடுறாங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளமே. நிறைய பேர் இன்றைக்கி அதுக்கு காரணம் என்னென்னா, குழந்தை இல்லைன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இறை வழிபாடு செய்ய வேண்டும். கடவுள் அருளால் மட்டும்தான் இந்த குழந்தை பிறப்புங்கிறது சாத்தியமாகும். நம்ம யார் கையிலையும் கிடையாது. அப்போ 3, 4, 5 கூடியவனாக 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கன்ஃபார்ம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? குருவுக்கும் சனிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. குருவாவது சொல்லிவிட்டு ஏதாவது சட்டத்தின் அடிப்படையிலே நான் முயற்சி செய்து பார்த்த வகையிலே அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுவார். ஆனால் சனி பகவான்கிட்ட பேச்சே கிடையாது. என் பையன் நீ தரணும், அடம் பிடிச்சி வாங்கி தருவார். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நேர்மையான ஒரு நல்ல மாற்றம் என்பது கிடைக்கும். சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகங்கள் எல்லாம் வரும். அதே நேரத்தில் 3ஆம் இடத்துக்குரியவர் 9ஆம் பார்க்கும்போது இது மட்டும் லைட்டாக ப்ராப்ளம். இந்த சனிக்கு வந்து யாரை பிடிக்காதுன்னா அப்பாங்கிற ஸ்தானத்தை பிடிக்காது. சனிக்கும் அப்பாவுக்கும் ஆகாது. அப்போ அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை கொடுப்பார். அப்பா விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஹெல்த்து அப்பா. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது, முக்கியமாக ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மகர ராசிக்காரர்கள் அவங்கள கண்ணின் மணி போல் பார்த்துக்கோங்க. இல்லை சார், அமெரிக்காவில் நான் வந்து லூசிடானியா மாகாணத்தில் இருக்கேன், எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கெலாம் லீவ் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே அந்த லூசிடானியா மாகாணத்துலேயே இருந்துருங்க, திரும்பி வராதிங்க. காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் அப்பாவை பார்க்குறத விட ஒரு பெரிய விஷயம் என்று உலகத்தில் எதுவும் இல்லை. தயவுசெய்து காரணம் சொல்லாதீங்க. அப்படி ஒரு காரணத்துக்காக நம்ம வேலை போனால் போட்டுன்னு நினைக்கணும். அப்படி தான் வேலை போனால் போட்டோம், அப்பா தான் முக்கியம். வாழ்க்கையில் ராமா ஸ்டோரிஸ்னு அது மாதிரி தான். ராமன் ஒரு காலத்திலும் தன் குவாலிட்டியை இழக்கலாம்பாங்க. அந்த மாதிரி டோன்ட் லூஸ் யுவர் குவாலிட்டி ஆல்வேஸ். எப்பயுமே இதை நான் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக எடுத்துக்கோங்க. மகர ராசிக்காரர்கள், உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு ஆபத்து, தர்மத்திற்கு ஒரு பிரச்சனை, உங்கள் சொத்தர்மம் நீங்கள் பண்ண வேண்டிய தர்மத்துக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கான எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அதுக்காக எதை வேணால் விட்டு கொடுக்கணும். அதுதான் வந்து
ஒரு நல்ல பண்பு, இறைவன் இருக்கின்ற பண்பு. அதை மனசில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறீங்க. அப்பாவோட லாஸ்ட் மினிட்ஸ், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நமக்கெல்லாம் எங்கே சார் இருக்கிற பிஸியில் அப்பாவை பார்க்குற நேரம் இருக்கா? ஆஹா, அப்படி இருக்கிற வேலைகளெல்லாம் எல்லாத்தையும் பிடுங்கி விட்ருவார் கடவுள். நல்லா சில விஷயங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்பாவுக்கு முடியலன்னா போய் பார்க்கணும், அது அவங்க வேலை. தட் யூ நீட் டு டூ. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் மகர ராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே நிறையா பதிவுகளில் சொல்லியிருக்கேன். தர்ம கர்ம காம ரக்ஷாலாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த கர்மங்கிற இடத்துல தான் பிரச்சனைகளே வரும். இந்த கடமையை செய்ய தவற விடுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்ததாக சனி பகவான் 12 பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே என்ஜாய்மெண்ட் பண்ணுற மூடெலாம் வரும். காதல் செய் அப்படி ஒரு படத்தில் அரையன் 302 வர மாதிரி பஸ் எல்லாம் ஓட்டிக்கிட்டு அப்படி சென்னையை சுற்றி பார்க்குறது, அந்த மாதிரி எதையாவது ஒன்று உங்களுக்கு ஒரு டூர் போகணுன்னு ஆசை வர்றது எல்லாம் ஏற்படும். வாழ்க்கையில் கீழே விழுற கொஞ்சம் நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணுங்கள். அப்பப்போ நீங்கள் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவாங்க. வாழ்வின் நாவில் அவ்வப்போது தேர்ந்தெடுவங்க. நிறைய ஒர்க் பண்ணுங்கள். உடம்பு எப்போ டயர்டாகுதோ டூர் போய் கிளம்பிடணும். டூர்னால் வெளியே போகிற டூர் மட்டும் கிடையாது. பக்கத்து தெரு 2 தெரு சுற்றிட்டு வந்தாலும் அது பேர் டூர் தான். மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நல்லா தூக்கம் வரும். உடம்பை ஹெல்த் கான்சியஸாக இருங்க. மகர ராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை உங்களுக்கு பிறக்க போகுது, சொத்து வரப்போகுது, அப்புறம் என்ன ஸ்வீட்டெடு கொண்டாடு. பொதுவாகவே நண்பர்களே, ஒரு விஷயம் என்னென்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே எதை கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கறது அவரோட பழக்கம். இந்த சனி பகவான் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில், இந்த 6 மாதத்தில் எதை பண்ணாலும் டபுள் ட்ரிபிளாக பண்ணுறார். என்றைக்குமே நான் சொல்லுவாங்க, நல்லவனை நம்புறத இவர் கெட்டவன் திருந்தி நல்லவன் ஆகிட்டான்னா அவனை நம்பலாம். காரணம் என்னென்னா, அவர் திருந்தி இப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறார். அந்த மாதிரி இந்த சனி பகவான் வக்கரமாகும் பொழுது தான் செய்த தீய பலன்களை எல்லாம் நல்ல பலன்களாக மாற்றணும்னு சனியே நினைக்கிறார். அப்போது சனி வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, அளவு கடந்த நற்பலன்களை தருவார். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, குருஜி இப்போ சனி பகவான் மீனத்தில் இருக்கார், எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஆகும்? நான் சொல்லுவேன், சனி மீனத்தில் இருப்பதே ஒரு பெரிய போனஸ். காரணம் என்னென்னா, அது குருவினுடைய வீடு என்பதால் இந்த குருவினுடைய வீட்டில் எந்த தோஷமும் இல்லை என்று கருதப்படுகிறது. குருவினுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கூட கிடையாது. அப்போது இந்த தோஷ நிவர்த்தி என்பது குருவினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஏற்படுகிறது. ஸோ அந்த சனி காலபுருஷ தத்துவத்திலே 12 இருந்து 12 1 2ஐயும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஐயும் 9ஐயும் எப்போவுமே பார்ப்பார். ஆக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஜென்ரலாகவே வேலை தரும் கடவுளாக வணங்கப்படுகிறார், கருதப்படுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னா, நீங்கள் இவரை நம்பி வேலை கிடைக்கும். சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வேலை கிடைக்குமா? எழுதி வச்சுக்கோங்க, வேலை கிடைக்கும். நான் இப்போது வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு தெரில, என் கடனே எனக்கு தலைக்கு மேலே இருக்குது என்றால் புதிய ஜாப், இப்போ ஏற்கனவே கிடைக்கிற சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளம் உடைய ஒரு புது ஜாப் எனக்கு கிடைக்கும், அதை வச்சு நான் கடன் அடைச்சிப்பேன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனத்தை டைட் பண்ணுறாரு. இது வரைக்கும் எதெல்லாம் ஒரு ஓட்டை விழுந்த படகு கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த ஓட்டை விழுந்த படகுல என்ன பண்ணுறார் சனி பகவான், உங்களை கூட்டிகிட்டு போகிறார். அப்போது அந்த படகு கவிடாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்னென்னலாம் நிறையா வேகமாக போகணும், ப்ளஸ் அந்த ஓட்டையை அடைக்கணும். அப்போ கடனை அடைச்சாதான் மேற்கொண்டு தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற பொருளாதார விரயத்திற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, நிறைய வந்த கடன். அந்த கடனை தீர்க்கிறார் சனி. மட்டும்தான் கடனை தீர்க்கின்ற கடவுளாக வணங்கப்படுகிறார். சனி பகவான் இருக்கின்ற இடத்துல எந்த விதமான கவலைகளும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதான் அவரோட ஸ்பெஷலே. ஏன்னா அவர் வந்துட்டாலே உங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா, ஆடம்பரம்ங்கிற இடத்தெல்லாம் தாண்டி செலவு குறைக்கணும், இனிமேல் வர்ற காலங்களில் நமக்கான விஷயங்களை நம்ம எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கணும் போன்ற எண்ணங்கள் வரும். இந்த சனி வக்ரம் நிறைய பேருடைய எண்ணங்களில் மாறுதலை ஏற்படுத்த போகிறது, வாழ்க்கையை மாறுதல் ஏற்படுத்த போகிறது. சூப்பராக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்ன ராம்ஜி சுவாமிகளும் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என் அன்பான மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனான சனி பகவான் இந்த ஆண்டுல ஜூலை மாதம் 15ஆம் தேதி வக்கரமடைகிறார். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி நிவர்த்தி வருகிறார். ஆக வக்கர சனி பயிற்சி காலம். ராசிநாதனே வக்கரம் ஆகிறார். அப்படிங்கிற போது
மகர ராசிக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்க. ராசிநாதன் வக்கரமாகும் போது என்ன ஆகும்னா, பொதுவா கடினமான உழைப்புக்கு பயப்படுறவங்களுக்கு சிக்கல் வரும். ஆனா மகர ராசிக்கு என்ன ஒரு சிறப்பு தெரியுமா? கடினமா உழைக்கக்கூடியவங்க, என்ன வேலை இருந்தாலும் சரிங்க, மிக கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையில உழைப்பினால ஜெயிக்கக்கூடிய அற்புத மனிதர்கள் மகர ராசிக்காரங்க. உங்க உழைப்பை உலகம் பாராட்டும். காலையில அதிகாலையில் எழுந்திருச்சு வேலைக்கு போறதுக்கு நீங்க தயங்குறது கிடையாது. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க சனி பகவானுடைய ராசிங்க மந்தமா தாங்க இருப்பாங்கம்பாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. மகர ராசி காலையில் அதிகாலையில் எழுந்திருச்சு போகணுமா போகும், தன்னுடைய கடமையை செய்யணுமா செய்யும், எப்போ ஓய்வு எடுக்கணுமோ ஓய்வு எடுக்கும், எப்படி சம்பாதிக்கணும் எப்போ சம்பாதிக்கணும், எனக்கு என் குடும்பம் தாங்க முக்கியம்னு இருக்கும். மகர ராசிக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, அப்பாவுடைய காசை நம்பிக்கிட்டு வாழாது. அப்பாவோட சில கருத்து மாறுபாடு கூட வரும், ஆனா அப்பாவை விட்டு கொடுக்க, அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி போய் நிற்கக்கூடிய ராசி மகர ராசி. ஆனா அப்பாவுடைய தவறுகளை சுட்டி காட்டும். பூர்வீக சொத்துக்கு ஆசைப்படாது. நான் உழைச்சு வாழ்க்கையில முன்னேறணும் நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் நிறைந்த ராசி மகர ராசி. தெய்வ நம்பிக்கை உண்டானா உண்டு, அதே நேரத்தில் அனாவசியமா தெய்வ நம்பிக்கையும் இருக்க. அந்த மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் வக்கரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம எதுல விஷயம் கவனமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கம்யூனிகேஷன்ல கவனமா தாங்க இருக்கணும். நம்ம பேசுற பேச்செல்லாம் திரிச்சு போடுவாங்க பல பேர். குறிப்பாக நம்ம பேசுற பேச்சை சமூக வலைதளத்தில் திரிச்சு போடுவாங்க. உங்களை பத்தின மீம்ஸ் போடுவாங்க, உங்களை பத்தின செய்திகளை திரிச்சு போடுவாங்க. அதுல கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும். ஆனா பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா, பிரச்சனையெல்லாம் வராதுங்க. ஏன்னா நீங்க தவறான கருத்துக்கள்லாம் சொல்ற ஆட்கள் கிடையாது. நீங்க சொல்ற கருத்து வேணா தவறா காட்டுவாங்க உலகத்துல, அது வேணும்னு செய்வாங்க எதிரிகள். ஆனா நீங்க தவறா பேசுற ஆட்கள் கிடையாது. என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பயணங்களின் போது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிடணும். இது ஒரு தொலைதூர பயணம் பண்றீங்க, உங்களுடைய கையில கொண்டு போற உடைமைகள் சில நேரம் மறந்து போகும், காணாமல் போகும். அதுல கவனமா இருந்துக்கிடணும். பத்திரமா வச்சுக்கிட வேண்டிய அவசியம் உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டுக்கு போறீங்க, பாஸ்போர்ட் விசா, ஒரு நாட்டுக்கு பறந்து போறீங்க, அந்த நாட்டுக்கு ஃபிளைட்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏர்போர்ட்ல இருந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு மாறணும். மாறும்போது உங்களுடைய விசாவை செக் பண்ணுவாங்க வச்சுக்கிடுங்க. உங்க பாஸ்போர்ட் விசாவை பார்க்க வேண்டிய அவசியம் வரும். பார்க்கும்போது காணுமேன்னு தேடிக்கிட்டு இருப்பீங்க, வெச்ச இடம் மறந்து தேடிக்கிட்டு இருப்பீங்க. அப்ப கவனமா வச்சுக்கிட வேண்டியது ஒரு அவசியம். குறிப்பா சீனியர் சிட்டிசன்ஸ் வீட்டு பாத்ரூம்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடணும். பெரிய ஆபத்து வந்துருமானா அப்படியெல்லாம் கிடையாது, ஆனாலும் பார்த்து நடந்துக்கிடணும்ல. அது சொல்ல வேண்டிய கடமை பஞ்சநாதனுக்கு உண்டு, சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடுங்க. சிலருக்கு கால் மூட்டு பகுதிகளில் சில பிரச்சனைகள் வரலாம், அதை பார்த்துக்கிடுங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் நல்ல நல்ல செய்திகள் வரப்போகுது. காதல் விஷயங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது. உங்களுடைய பயணங்களில் மூலம் வருமானத்தை எதிர்பார்த்து பயணம் செய்கிறீங்கன்னா வருமானம் கிடைக்க போகுது. வேலைக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி சில இன்டர்வியூல உங்களுக்கு வேலை கிடைக்காம போகலாம், கவலைப்படாதீங்க. நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கலையும் கவலைப்படாதீங்க. எதிர்பாராத நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பாராதவை எதிர்பாராத நேரத்தில் நடக்கும் சொன்னாங்க பாருங்க, அப்படி எதிர்பாராத நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா பிசினஸ்ல ஒரு தொய்வு இருக்கும், நீங்க அதிகமா உழைச்சதை ஈடுகட்டுவீங்க. அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், நல்ல பார்ட்னர்கள் கிடைப்பார்கள். அந்த பார்ட்னர் கிடைக்கிறதுனால பிசினஸ்ல நல்ல டெவலப் ஆயிருவீங்க. அதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை. பிசினஸ்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட், பணம் படைத்தவர்களின் துணை கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல காசு பண வசதி உள்ளவங்க உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னரா வருவாங்க. நல்லவர்கள் பிசினஸ் பார்ட்னரா வருவாங்க. பொறுமைசாலிகள் பிசினஸ் பார்ட்னரா வருவாங்க. ஆகவே பொறுத்து பிசினஸ் நல்லா நீங்க டெவலப் பண்ணிட முடியும். எதை தொட்டாலும் தடை தாமதமா இருக்கேன்னு தோணும். குறிப்பாக கணவன் மனைவி உறவுல கருத்துக்கள் சொல்கிற போது கவனமாக இருக்கணும். பெண் பார்க்கும் படலம் வெற்றிகரமா நடக்கும். திருமணத்துக்கு நல்ல வரன் ஒன்று பிக்ஸ் ஆயிடும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, மனைவி வரப்போறவங்கள்ட்ட மனசு விட்டு பேசுறேன்னு சொல்லி அதிகமா பேசி இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை சம்பாதிச்சுக்கிடுவாங்க. திருமண மேடை வரை திருமணம் நின்று போறது உங்க பேச்சினாலதாங்க நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அதனால எந்த ஒரு கம்யூனிகேஷனும் உங்களுடைய யாரை திருமணம் பண்ணிக்க போறீங்களோ அவர்களுக்கு அதீதமான கம்யூனிகேஷன் கொடுத்து பிரச்சனையை உண்டு பண்ணிடாதீங்க. கவனமா பேசிக்கிடுங்க. நல்ல திருமணம் கூடி வரும், குடும்பத்து பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும், தொழில் ரீதியா பெரிய அளவுக்கு முன்னேறுவீங்க, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் இருக்கக்கூடியதுனால அதை வச்சுக்கிட்டு தொழிலை சிறப்பாக நடத்த முடியும். உங்களுக்கு சரியான நேரத்தில் குடும்பத்தில் கல்யாணம் பண்றதுக்கு, மகன் மகளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு வரும். பணம் இல்லைன்னு சொன்னா பண உதவி கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலுக்கு வங்கி சார்ந்த கடன் உதவிகள் கிடைக்கும். இது எல்லாமே நல்ல
ஒரு யோகமா உங்களுக்கு வந்து அமையுதுங்க. நிறைந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தாங்க இது இருக்கு. எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொண்டை சம்பந்தமான காது மூக்கு தொண்டை சம்பந்தமான சில பிரச்சனைகள் சிலருக்கு வந்துட்டு போகலாம். அதே நேரத்தில் மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள். ஆன்காலஜி மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். பீடியாட்ரிக்ஸ் மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். அதே நேரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரும். இன்ஜினியரிங் படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் துறையை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் முன்னேறுவீங்க. நிறைய நல்ல காலகட்டம். மகர ராசிக்கு பெரிய வெற்றிகள் வரணும். யாரை கும்பிட்டா நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னா, எங்க மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. மருதமலை முருகன், மருதமலை முருகனை வழிபடுகிற போது வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு. இப்ப சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலத்திலே பொதுவான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு. இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். என்ன செய்யறோம்னா, சனிக்கிழமை என்று எள் தானம் செய்யணும். யாருக்காவது எள் தானம், எள் சாதம் இவற்றை தானம் செய்யலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, முதியோர் இல்லங்கள் இருக்கு பாருங்க, அங்கு வாழக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவி, முதியோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவி போன்றது. ஆகவே முதியோர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். மூன்றாவது, மாற்றுத்திறனாளிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை என்றோ இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அறிந்து செய்யணும். அதுதான் முக்கியம். என் இஷ்டத்துக்கு செய்வங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து பாருங்க, இறைவன் மனமகிழ்வார். அதே போலத்தான் இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உதவி, வாழ்க்கைக்கு தேவையான உதவி என்னன்னு கேட்டு கேட்டு செய்யுங்க. சனி பகவான் அகமகிழ்வாருங்க. அப்படி நிறைய தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்து பாருங்கள். சனி பகவானால் எந்த தொல்லையும் வராது, நிம்மதியா இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த சனி வக்கர பயிற்சியுடைய பலன்கள் மாறுபடலாம். எங்களுக்கு என்னங்க பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது. இந்த வக்ர பயிற்சி காலம் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி சனி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தாங்க இருக்கார். ஆல்ரெடி நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தான் இருக்கார். ஆனால் ஆல்ரெடி எந்த நல்லதும் நடக்கலையே, அதனால தானே நாங்கள் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் வந்து மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுது. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நான் சொன்னது உண்மை. ஆல்ரெடி சனி பகவான் சகாய சனியாக தான் இருக்கார். எல்லா நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தான் அவர் இருக்கார். 2028 வரைக்கும் அவர் சகாய சனியாக தான் இருப்பார். சரி, அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்றீங்களே, அப்போ என்ன மாதிரி நல்ல பலன்கள் வரப்போகுது? இல்லை வந்து சனி ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதில் மாறி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கெடுக்க போகிறாரா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி இருக்குது. அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னாங்க, சனி பகவான் சகாய சனியாக இருக்கார். அவர் வக்ரகதி அடைஞ்சாரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படின்றது அவரோட டெஸ்டினி. அது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சே தீர்வார், அடைஞ்சே அவர் தீர்வார். நம்ம பெருசாக நம்மளை பற்றி வந்து நம்மளுக்கு பெருசாக கர்வம், நம்மளை பற்றி நம்மளுக்கு வந்து ஒரு உயரிய எண்ணம் இருக்குதோ இல்லையோ, சனி பகவானை பற்றின எண்ணம் நம்மளுக்கு வேணும் தான். அவர் ஒரு உயரிய எண்ணம் அப்படின்றத ஒரு மேலே வைக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, அவர் என்ன கொடுக்குறாரோ அது கொடுத்தே தீர்வார். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லது கொடுக்க போகிறாரு. ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி, வக்ரகதி அடைஞ்சா என்ன, குருனோட உச்ச பார்வை சனி மேலே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் அவர் எல்லா நல்லதும் கொடுக்க தான் போகிறார். ஸோ நோ நீட் டு வரி. அப்போ அவர் நல்லது செய்ய போகிறாருன்றது நீங்கள் சொல்லிட்டதே எனக்கு புரியுது. வேற ஏதாவது அடிஷ்னலாக கொசுறு ஏதாவது இருக்கா, இல்லை அடிஷ்னலாக நல்லது இந்த ஏதாவது நடக்க போதா, இல்லை அடிஷ்னலாக நாங்கள் எதுலையாவது கவனமாக இருக்கணுமா அப்படின்னா, அடிஷ்னலாக ஒரு நல்லது நடக்கும். என்ன அப்படின்னா, சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மற்றும் 2க்கு அதிபன். உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து இந்த 7 நாட்டு சனியும் போது வாழ்க்கைன்னா என்னன்னு எனக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் 7 நாட்டு சனியும் போது வாழ்க்கைன்னா என்னன்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நம்மளோட மனசு வந்து பாருங்கள் ரொம்ப தெளிஞ்ச நீரோடை போல் இருக்கும்.
கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். அப்புறம் திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாறிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சுச்சு. என்ன சுத்தி உள்ள சொந்தங்கள் எல்லாருமே யாரு அப்படின்றத நான் தெளிவா புரிஞ்சுக்கினேன். இவ்ளோ நாள் வரைக்கும் நான் எல்லாரையும் வெள்ள கண்ணாடி போட்டுட்டு பார்த்தேன். எல்லாரும் என் கண்ணுக்கு நல்லவங்களாவே தெரிஞ்சாங்க. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை எது, நீலம் எது, என் உறவுகள்ல சிவப்பு எதுன்றத நான் கண்டுபிடிச்சுட்டேன். கரெக்ட். இப்ப நான் யோசிக்கிறேன். எல்லாருக்காகவும் வாழ்ந்து நம்ம என்னத்த கண்டோம்? நம்ம ஏன் நம்மளுக்காக வாழக்கூடாது? ₹10 நம்ம கையில வச்சிருந்தா கூட என்ன பண்ணுவோம்? அடடா! குழந்தைக்கு ₹10 இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு டீ குடிக்கிறது, வீட்ல போய் டீ குடிச்சுக்கலாம். வெளிய குடிச்சா டீ வந்து ₹5 வருது. வீட்டுக்கு போய் குடிச்சு ஒரு ரொம்ப சிம்பிளா ஒரு 1/2 லிட்டர் பாக்கெட் வாங்குனா எல்லாரும் குடிக்கலாம். முக்கியமா நம்ம குழந்தை பெரிய கிளாஸ் ஹார்லிக்ஸ் குடிக்கும். அந்த ₹10 நம்ம குழந்தைக்கு ஹார்லிக்ஸ் வாங்கி போடலாம். இதுதான் ஒவ்வொரு அம்மானோட எண்ணம். அம்மானோட எண்ணம் மட்டும் இல்ல, மகர ராசி அன்பர்களோட பெரும்பாலோட எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பம் பிரையாரிட்டி எங்களுக்கு. குடும்பத்தினோட சந்தோஷம் எனக்கு முக்கியம். மெழுகுவர்த்திகள் மாரி வாழ்ந்து, 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 வாழ்ந்து குடும்பத்துக்காக வெளிச்சத்த குடுத்து நான் கருகி போய் நிக்கிறேன்யா. இதுதான் மகரம். இப்ப அப்படி எல்லாம் செஞ்சோம். யாருமே நம்மள பார்க்கலையே. நம்ம கஷ்ட காலத்துல யாருமே நம்மளுக்கு கை குடுத்து உதவலையே. அட காசு குடுத்து உதவ வேண்டாம். ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை. எல்லாரும் நம்மள பார்க்கறதையே அவாய்ட் பண்ணாங்களே. நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கார்னர் பண்ணாங்களே. இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க இப்ப யோசிப்பீங்க. நம்ம நமக்காக வாழணும். ஊர்ல வந்து பாரு, என் கூட படிச்சவலாம் வெளிநாட்டுல போய் வேலைக்கு சேர்ந்துட்டா, ஊருக்கு வரும்போது ஜம்முன்னு நல்ல கோட்டு, சூட்டு, பூட் எல்லாம் போட்டு வர. எனக்கும் ஒரு ஆசை. நம்ம அதெல்லாம் போடணும்னு. எனக்கும் ஒரு ஆசை. நம்ம வந்து கொஞ்சம் கெத்தா நல்ல ஒரு கார் வாங்கணும்னு. எனக்கும் ஒரு ஆசை. வெளிநாடுலாம் போகணும்னு. வாழ்க்கையில என்ன இருக்கு? ஒரு வாழ்க்கை தானே, சந்தோஷமா வாழலாமே. வெளிநாடு போகணும்னு ஆசை. எனக்கும் ஒரு ஆசை. ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம். இப்படி என்ன ஆசைகள்? எனக்கும் ஒரு ஆசை, எனக்கும் ஒரு ஆசை, எனக்கும் ஒரு ஆசை. அந்த ஆசையெல்லாம் நிறைவேறாமையே இருந்துச்சுன்னா, அதுல சில ஆசைகள் இந்த காலகட்டத்துல நீங்க நிறைவேற்றுவீங்க. சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு. நீங்க சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. ஃபர்ஸ்ட் பிளஸ். 2வது, குடும்பத்துக்காக ஒரு வீடு வாங்கணும்யா. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என் மனைவி குழந்தைங்களுக்காக எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தோம். இப்ப பிரிஞ்சுட்டோம். என் மனைவி குழந்தைங்களுக்காக ஒரு நல்ல கம்ஃபர்ட்டான வீடு வாங்கணும். என் மனைவி குழந்தைங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கார் வாங்கணும். என் கணவர், என் குழந்தைங்களுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல வேலைக்கு போகணும். நல்லா சம்பாதிக்கணும். என் கணவர், என் குழந்தைங்களுக்காக என்னோட வேலையில சேவிங்ஸ் அப்படின்றது வைக்கிறோம். ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டி போகணும். இப்படி நிறைய ஆசைகள். என் குடும்ப சந்தோஷத்துக்காக நான் இது செய்யணும், அது செய்யணும், இது செஞ்சா நல்லா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும், குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு வீடு வாங்கினா போதும். இப்படின்லாம் ஆசைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் அந்த உங்க குடும்பம் சார்ந்து நீங்க எத்தனை ஆசைகள் வச்சீங்க, அதுல சில ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வையில இருக்க சனி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயத்தை கொடுப்பா. அதுக்கும் மேல உங்க குடும்பத்து உறுப்பினர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. பாவம், அவனுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும், அவளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும். உங்களோட சொல்வாக்கு செல்வாக்கு குடும்பத்துல அதிகரிக்கும். சூப்பர். சரி, அதுக்கப்புறம் கடைசி 40 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. குருனோட பார்வை கிடையாது. அப்ப என்ன ஆகும்னா, திருப்பி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். 7 நாட்டு சனியில தொழிலாம் இழுத்து மூடிட்டோம் பார்த்தீங்களா? திருப்பி இன்வெஸ்டர் வந்திருக்காங்க. இப்ப திருப்பி புதுசா தொழில் தொடங்க ஆரம்பிக்கிறது. இன்வெஸ்டரே இல்லை, பட் நானா திருப்பி நான் ஆரம்பிக்கிறேன். திருப்பி முதல்ல இருந்து நான் புள்ளியார் சொல்லி போடுறேன். முதல்ல இருந்து நான் அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டம் அமையும். ஹார்ட் ஒர்க் டெஸ்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். திருப்பி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா டெவலப் ஆவீங்க. டோன்ட் வரி. வாழ்த்துக்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா, நானும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறோம், ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அம்மா எங்களுடைய சுய ஜாதகம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்குமா. குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும், எப்ப வீடு கட்டுவோம், எப்ப குழந்தைங்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அப்படின்னா இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்துல ரொம்ப தெளிவா தெரியும். இது நடக்கும், இது நடக்காது, இது நல்லா கரெக்டா போகும், இது நடந்தா தப்பா போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்க சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கோ. மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல அந்த உபஜய ஸ்தானத்துல வக்ரத்தன்மை அடைகிறார். இந்த 3ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நிறைய பேர்களினுடைய முயற்சிகளுக்கு முழுமையான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அதனால நம்ம ஒண்ணு முயற்சி எடுத்தோம், அது நடக்கல அப்படின்னு போறதுக்கு உண்டான ஒரு ஸ்தானமே அந்த 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் இருக்கிறதுனால சில இடத்துல தடைகள் இருந்திருக்கும். இது 7.5 சனியினுடைய முடிவுலதான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு. 7.5 சனி எல்லாம் முடிஞ்சாச்சு. நிறைய மகர ராசி என்பர்களுக்கு இன்னும் டவுட்டே தீரல. மேடம், எங்களுக்கு 7.5 சனி எப்ப முடிய போகுது அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ, உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சாச்சு, இனிமேல் 7.5 சனியே கிடையாது அப்படின்னு நானும் நிறைய கிளையன்ஸுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த
ராசியினுடைய அதிபதியே அந்த சனி அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போயாச்சு. அதாவது 7.5 வருஷம் இருக்க வேண்டிய அந்த சனியினுடைய தாக்கம் 15 வருஷம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகரான ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சு. ஒரு 15 வருஷத்துல ஏற்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய தவறான கருத்து. எவ்வளவுக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்றது அந்த மகர ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வலியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் மிக விரைவாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அதுதான் சனி வக்ரத்தன்மை இந்த ராசி என்பர்களுக்கு செய்ய போறார். மகர ராசி என்பர்கள் குடும்பத்தை பிரிஞ்சாச்சு, தனி மரமா ஆயாச்சு. உங்களுக்குன்னு யாரும் இல்லை, உங்களுக்குன்னு பினான்சியல் சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை, உடல் உழைப்பு பண்றதுக்கு யாரும் இல்லை. என்னுடைய அலுவலகத்துல அங்கீகாரம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் இந்த அலுவலகத்துல ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக வேலை செய்யறேன், ஆனாலும் எனக்கு அந்த இடத்துல ஒரு பதவி உயர்வு இல்லை, வருமான உயர்வு இல்லை. எப்படி அடுக்கடுக்காக சில பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு வர்றாங்க. இதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானே காரணம் கிடையாது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் குடும்பத்தை பிரிச்சுட்டாரு, தொழில்ல ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாரு, கடனை கொடுத்துட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை நாணயத்தை பொது இடத்துல வீண் பழியாக சுமக்கிறதுக்கு அவமானங்களை கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் செஞ்சது ராகு பகவான். ஆனா பழியும் வேதனையும் பாத்தீங்கன்னா அந்த சனிக்குதான். சனி பகவான் இவர்களுக்கு ஒரு தற்காப்பை, ஒரு அரணாக தான் இருந்துகிட்டு இருக்காரே ஒழிய, பாதுகாக்கும் அரணாக தான் இருந்துட்டு இருக்காரே ஒழிய மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுக்க மாட்டார். இப்போ இந்த சனி வக்ரத்தன்மை அடையிறதுனால இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து முழுமையான ஒரு தீர்வை இந்த சனி வக்ரம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறார். அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துல இருந்து அந்த குரு உச்சமா இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எந்த ஒரு சவால்களையும் சந்திக்கிறதுக்கு தயாராக ஆயிட்டீங்க அப்படின்னு தான் இந்த மகர ராசி என்பவர்களினுடைய முழுமையான பலனே. வெளிநாட்டுக்கு போறதுனா வெளிநாட்டுக்கு போய் அங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் அமைச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல நிறைய ஒரு லாபங்களை அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய மகர ராசி என்பவர்களினுடைய 9ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கிறார். 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம். இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம வேலை செஞ்ச இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த தெய்வம் மூலமாக, அந்த தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணை அப்படின்றது லைஃப்ல கிடைக்க போகுது. இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு திருமணத்தினால மிகப்பெரிய அளவுக்கு அவமானங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போவேன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. இனிமேல் நான் வாழ்க்கையில எந்த விதமான ஒரு இழப்புகளும் இல்லை அப்படின்ற அளவுக்கு இழப்புகளை சந்திச்சாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்துல உங்களை தேடி உங்களுடைய உறவுகள் வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான ஒரு உறவுகள் வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதனால எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு அவங்களுடைய இடத்துலயே நல்ல ஒரு பிளேஸ் சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான பேர் பாத்தீங்கன்னா இடமாற்றம் அப்படின்றத செஞ்சுப்பாங்க. இடமாற்றத்தினால நல்ல ஒரு வளர்ச்சிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உடல் ரீதியான தொந்தரவுகளில் இருந்து, ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்களினுடைய 6ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுறதுனால அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள்ல இருந்தும் வியாதி தொந்தரவுகள்ல இருந்தும் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் வேலை இழப்புகள் இருக்கோ அதெல்லாமே இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இப்போ இவர்களுக்கு இந்த 4 மாத காலகட்டத்துல நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன செஞ்சா இவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கும். ஏன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில இந்த வேலையில இருந்து வேற வேலைக்கு போயிட்டா என்ன அப்படின்ற மாதிரியான சில மனக்குழப்பங்கள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 2வது திருமணம் நம்ம செஞ்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் வரும். இந்த மாதிரியாக அந்த தேவையில்லாத மனக்குழப்பங்களை சீர் செய்வதற்குண்டான ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டாலே போதும். குலதெய்வத்திற்கு
அந்த குலதெய்வத்திற்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த தெய்வம் பக்கத்துல இருக்கு அப்படின்னா தாராளமா போயிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அந்த குலதெய்வத்தை நினைச்சு ஒரு முடிச்சு எடுத்து வைங்க வீட்டுல. அதாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்னென்னலாம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல இருக்கோ அந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு ஒரு முடிச்சு எடுத்து வச்சு, அதாவது ₹1 காயின் மஞ்ச துணியில முடிச்சா எடுத்து சுத்தி அந்த குலதெய்வத்திற்கு ஒரு காணிக்கையா வச்சிருங்க. வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து முழுமையான தீர்வை இந்த மகர ராசி அன்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இருக்க போது. இதை தவிர உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடமாக இருக்குது, பிடிச்சி வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்றாங்க. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.